இன்னைக்கு சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயதான முதியவர்கள் வரைக்கும் விற்கப்படக்கூடிய உணவுப் பொருள், அந்த சத்து பொருள்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே பெருசாக வளர்ந்துடலாம், நல்ல உயரமாக வளர்ந்துடலாம், இதை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய அறிவாற்றல் ரொம்ப கற்பனையே பண்ண முடியாத அளவில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கு போயிடும், இதை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய சுகரு ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், இந்த மாதிரி பல விளம்பரங்கள் மூலமாக விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள். இன்னொரு பக்கம் இந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூளையோட செயல்திறன் அதிகமாகும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு குளிர்ச்சியை உணர வைக்கும், இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய குளிர்பானங்கள். இந்த சோப்பை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பளிச்சிரும் நிறம் கிடைக்கும், இந்த சோப்பை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் பளபளன்னு ஆயிடுவீங்க, இந்த மாதிரியான வேர்வை நாற்றம் இருக்காது, இந்த மாதிரியான பரப்புரைகள் மூலமாக விற்கப்படக்கூடிய சோப்புகள். அதே மாதிரியான அந்த பாடி ஸ்ப்ரேஸ், வாசனை பொருட்கள், இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நுகர்வு செய்யக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி விற்கப்படுகிறது. இந்த பொருட்கள் எல்லாமே இன்னொரு பக்கத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இவையெல்லாம் நீண்டகால பயன்பாட்டின் காரணமாக சில நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நோய்கள் பல்பொடியிலேருந்து டூத்பேஸ்ட்லேருந்து வருது எல்லாமே. இந்த நோய்கள் நாளைக்கு ஒரு நிரந்தர நோயாளிகளை உருவாக்குகிறது நாளடைவில். இதனால் இன்னொரு துறை சார்ந்த ஒரு வணிகம் பெருகுது. இப்படின்லாம் தொடர்ந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆய்வுபூர்வமாகவும் இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த உலகத்தில், இந்த சமூக வலைதளங்களில், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில், புத்தகங்கள் வடிவிலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வர்த்தகம் இருக்கு இல்லையா, இந்த வர்த்தகத்துடைய பெரும்பான்மையான நிறுவனங்கள் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இஸ்ரேல்லேருந்து வந்திருக்கும். அது இவர்களுடைய ஒரு கண்ட்ரோலில் அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்.